ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸ் யூனிட் நம்பர் 6 நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் செயின் ரியாக்ஷனுங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் புரியணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற நியூக்ளியர் ஃபிஷனுங்கிற டாபிக் புரிஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு செயின் ரியாக்ஷனுங்கிற டாபிக் புரியும். இந்த நியூக்ளியர் ஃபிஷனுங்கிற ப்ராசஸை நான் திருப்பி இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நியூக்ளியர் ஃபிஷன் என்னென்னா, ஒரு நியூக்ளியஸ் அது நல்லா ஸ்பீடாக ஒரு யுரேனியம் நியூக்ளியஸ் மேலே பம்பார்ட் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, மோத வைக்கிறாங்க. அப்படி மோத வைக்கிறப்ப இது 2 ஸ்மாலர் நியூக்ளியஸாக சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் நியூக்ளியஸும் சதறுதுன்னுட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது நடந்து முடிஞ்சிச்சு. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்குமா? இதை மாதிரி ஒரு மெட்டலுக்குள்ளே இதை மாதிரி ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்குமான்னு பார்த்தோம்னா நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். இப்போ பம்பர்ட் ஆகி போகக்கூடிய இந்த நியூட்ரான்ஸ் சும்மா இருக்குமா? இருக்காது. இது இன்னொரு இதே மாதிரி நியூக்ளியஸ் மேலே போய் மோதும். அடுத்து இந்த நியூக்ளியஸ் இன்னொரு இது மேலே மோதும். அப்படியே கண்டினியூஸாக அந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதை தான் செயின் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த செயின் ரியாக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க உங்கள் புக்கில், ஃபிகர் 6.3. இது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஆனால் இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ ஒரு நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸை வச்சு யுரேனியம் இதை பம்பார்ட் பண்ணுறாங்க. அப்படி பம்பார்ட் பண்ணுறப்ப 2 நியூக்ளியஸாக அது சேஞ்ச் ஆகுது. அப்போ சேர்ந்து கொஞ்சம் நியூட்ரான் இங்கே பார்த்தது தான் கொஞ்சம் வருது. அதுக்கப்புறம் அந்த நியூட்ரான் இதே மாதிரி ஒரு நியூக்ளியஸ் மேலே திருப்பி போது அது 2 நியூக்ளியஸ் சேஞ்ச் பண்ணு, அதோடு சேர்த்து நியூட்ரான்ஸும் சதறி வருது. இதே மாதிரி இந்த இது கண்டினியூஸாக இது போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும் இந்த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் போயிட்டே இருக்குது. இந்த ரியாக்ஷனை தான் எப்படி சொல்கிறாங்க, என்னென்னு சொல்கிறாங்கன்னா செயின் ரியாக்ஷன்னுட்டு சொல்கிறாங்க. இந்த செயின் ரியாக்ஷனே 2 விதமாக சொல்கிறாங்க. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்த்துருவோம். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் இங்கே பம்பார்ட் பண்ணுறப்ப சதுரி வர்ற நியூட்ரான் 3 நியூட்ரான் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய நியூட்ரான்ஸ் சதுரி வரும். இப்படி சதுரி வரக்கூடிய நியூட்ரான்ஸ் இன்னொரு யுரேனியமுடைய இன்னொரு நியூக்ளியில் போய் திருப்பி மோதி பம்பார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நியூட்ரான் அப்சர்வர் யூஸ் பண்ணுவாங்க. நியூட்ரான் அப்சர்வர்லாம் ஒன்றுமே இல்லை, ஒரு ராடுன்னுட்டு எடுத்துக்கோங்க. அந்த ராடு எப்படி மேட் ஆகிக்கும்னா, ஒரு போரான் இல்லைன்னா கேட்மியம்ங்கிற மெட்டல்னால் அந்த ராடு ஆயிருக்கும். அதாவது மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டலை வைக்கிறப்ப இந்த நியூட்ரான் அப்சர்வ் ஆயிரும். அப்சர்வ்னா ஒன்றும் இல்லை, அந்த நியூட்ரானை இழுத்துட்டு அவங்க இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் மோஸ்ட்லி எவ்வளோ நியூட்ரான்னுட்டு மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா 1 நியூட்ரான்னுட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி இது நியூட்ரான் அப்சர்வர் மூலமாக அப்சர்வ் பண்ணக்கூடியது தான் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இப்படி தான் ஒரு செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இந்த செயின் ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக எனர்ஜி ரிலீஸையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த நியூக்ளியஸை வச்சு இதை பம்பார்ட் பண்ணுறாங்க. பம்பார்ட் பண்ணுறப்ப 2 நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் நிறைய நியூட்ரான்ஸும் சேர்ந்து சதறி வரும். இப்படி சதறி வர்றப்ப இது மட்டும்தான் சதறி வருமான்னு கேட்டால் இல்லை, ஒரு மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எனர்ஜி சேர்ந்து வரும். அப்படி வரக்கூடிய எனர்ஜியை இந்த நியூட்ரான் அப்சர்வர் மூலமாக யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இந்த கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் மெத்தடை எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா, நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டர் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். அடுத்தது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுக்கு தான் இந்த ஃபிகர். கண்ட்ரோலபிளே இல்லாமல் அன்கண்ட்ரோலபிளாக செயின் ரியாக்ஷன் போயிட்டே இருக்கும். இதான் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். இந்த செயின் ரியாக்ஷன் இன்ஃபினிட்லி லார்ஜ் அமௌண்ட்டாக போகும். இது ஃபிஷன் ப்ராசஸ் இன்ஃபினிட்டாக நடந்துக்கிட்டே போகும். இந்த இது எதில் அதிகமாக நடக்குதுன்னா அட்டாமிக் பாம், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பாம். இதில் இந்த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹை அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் நடக்கணுங்கிறக்காண்டி அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ணால் எக்ஸ்ப்ளோஷன் பெருசாக இருக்காது. அதுவே அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ணால் எக்ஸ்ப்ளோஷன் பெருசாக இருக்குங்கிறதுக்காண்டி அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இது ஆட்டம் பாம்ஸ், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பாம்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதோட செயின் ரியாக்ஷனுங்கிற கான்செப்ட் புரியுது. ஃபஸ்ட்டு செயின் ரியாக்ஷன்னா ஒரு ஃபிஷன் ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே போகுது. அப்படி நடந்துக்கிட்டே போகக்கூடிய அந்த ஃபிஷன் ப்ராசஸ் 2ஆக பிரிக்கிறாங்க. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்,
அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் வந்து செயின் ரியாக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க எப்படின்னா ஒரு நியூட்ரான் அப்சர்வரை யூஸ் பண்ணி. இந்த நியூட்ரான் அப்சர்வர் வந்து என்னவாக இருக்கலாம்னா போரான் இல்லைன்னா கேட்மியம் மெட்டல்னால் மேக் பண்ணிக்கலாம். அந்த நியூட்ரான் அப்சர்வர்னால் அப்சர்வ் பண்ணுறது மூலமாக எனர்ஜி வந்து சஸ்டெயின் ஆகும். அப்படி சஸ்டெயின் ஆகக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டரில் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனுங்கிறப்ப செயின் ரியாக்ஷனை வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இன்ஃபினிட் லெவல்ஸில் வந்து போயிட்டே இருக்கும். அப்போ வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து எதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டம் பாம்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்ப்ளோஷன் வந்து பெருசாக நடக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணாங்க. இது ஆட்டம் பாம்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாம்லேயுமே யூஸ் பண்ணுறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.